தண்ணீர் வேண்டும் 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 தண்ணீர் வேண்டும். ஊர்லேருந்து வாரம் என்னன்னு சொல்லுவாங்க. என் பேர் ராஜா, தூத்துக்குடி மாவட்டம், புன்னக்காய். முதல்ல ஊடகவியல் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வருத்தங்களையும் இயக்கங்களையும் நாங்கள் படுற அவலத்தையும் உங்களை போன்ற ஊடகங்கள் தான் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எடுத்து சொல்கிறதில் முன்னிக்கிறீங்க. அதனால் முதலாவது உங்களுக்கு வணக்கம். முதலாவது எங்கள் ஊர் ஒரு தீவு. அதாவது தமிழகத்தில் ஒரே ஒரு தீவு புன்னக்காயில் மட்டும்தான். 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட பகுதி. அப்போ 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட பகுதியில் கீழே தோண்டினா உப்பு தண்ணி தான் வரும். அதைத்தான் குடிநீருக்கு உள்ளதை குடிநீருக்கும், கீழே உள்ள அந்த ஊற்று வரக்கூடிய தண்ணியை மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எங்களோட மரங்கள் இருக்குது, வீட்டு பிராணிகள் இருக்குது, ஆடு மாடு கோழி இதையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கே தண்ணி இல்லாத போது அது சாகும் இல்லையா? இப்போ இந்த டிசம்பரில் பெஞ்ச மழையில் எத்தனையோ லட்சம் கன அடி எங்கள் கண்ணு முன்னாலே வெளியே போச்சுது. இப்போ 8 மாதத்துக்கு அப்புறம் தண்ணிக்குன்னு போராட வந்திருக்கு. இது அதிகாரிகளை குற்றம் சொல்லுதா சொல்லணுமா அல்லது எங்களுடைய மடமையாங்கிறது எங்களுக்கே புரியலை. இதுபோக அரசால முடியாது என்கிறனால தனியார் துறையை நாடி 2.25 கோடி ரூபாயில் நமக்கு நாமே திட்டம் ஒன்று ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்திய ஒன்றிய அரசின் சார்பாக வந்த ஜல் ஜீவன் திட்டம் அதை கொண்டு வந்தாங்க. திட்டங்கள் அனைத்தும் செயல்பாடோடு நின்றுட்டே தவிர உள்ள தண்ணி வரையில். அப்போ திட்டங்கள் அரசு அதிகாரிகளும் திட்டங்களை நிறைவேற்றுறாங்களே தவிர அது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கா இல்லையாங்கிறத பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை. அவங்க பார்க்காதனால தான் இப்போ மறுபடி இது போராட்டம் போராட்டம் அல்ல, இது 3வது போராட்டம். எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு, தமிழகம் பார்த்துருக்கு. ஆனால் தண்ணிக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரே கிராமம் புன்னக்காயில் கிராமம். இன்னும் எத்தனை முறை போராடணும், போராடியே களைச்சு பின்னுக்கு வர்ற தலைமுறையாவது குடி தண்ணியோட செழிப்பாக இருக்கணுங்கிறதா எங்களுடைய செழிப்பு கூட சொல்லக்கூடாது. அவன் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்வானுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு வரோம். ஏன்னா எங்களுக்கே தண்ணி இல்லாத போது பின்னோட தலைமுறை அதை படிக்க வச்சு அதை வளர்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாத்துலேயும் ஊக்குவிக்கிற அரசு அன்றாட மக்கள் தேவைகளை சந்திக்க தவறுவது என்ன? அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்தோமே தவிர மற்றபடி இங்கே கொடி பிடிச்சி சண்டை போட்டு அது பண்ணுறதுக்காக நாங்கள் வரல. அறப்போராட்டத்தின் வழியாக அரசினுடைய கவனத்திற்கு எங்களுடைய குறைகளை கொண்டு போகணும். அரசு எங்களை பார்த்து திரும்பி பார்க்கணும். ஏன்னா இத்தனை லட்சம் கனஅடி சமுத்திரத்தில் போய் விழுந்ததுக்கு அப்புறம் கூட 8 மாதத்தில் தண்ணி இல்லாத நிற்கக்கூடிய ஒரு முதல் கிராமமாக இந்த கிராமம் நிற்கிது. அதனால் தண்ணீர் தேவைகளை திட்டங்களை உடனடியாக அரசு மறுபரிசீலனை செய்து அனைத்து குழாய்களும் தண்ணீர் வரும்படி இப்போ நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகிறோம். அரசை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, அரசினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்வதற்காக அரசு இயந்திரங்கள் மீண்டும் புன்னக்காயினுடைய அந்த திட்டங்களை சரிபார்க்கும்படியாக இதை ஒரு முன் கோரிக்கையாகவும் எங்களுடைய வாழ்வாதாரத்தின் அத்தியாவசிய கோரிக்கையாகவும் இதை முன்னெடுத்துகிறோம். ஊடக நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். சப்போஸ் உங்களுக்கு இதில் வழி பறக்கலாம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து இந்திய தேசத்தினுடைய மகாத்மா காந்தி சொன்னது போல் அறப்போராட்டம், திரும்ப அறப்போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அறப்போராட்டத்தின் வழிதான் தீர்வு கிடைக்கும் என்றால் சாகும் வரை அறப்போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என் பேர் ராஜா.